திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான முதலமைச்சர் யாருன்னா ஏவா வேலு முதலமைச்சரே. ஆமா, அவர் தான் முதலமைச்சர். அவரை மீறி நீங்க முதலமைச்சருடைய அதிகாரமே அங்க செல்லாது. கோயிலுக்குள்ள பல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனா எல்லாமே யாருடைய கண்ணாசைவில் நடக்குது? ஏவா வேலுடைய கண்ணாசைவில். அப்போ இதுல என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ஒண்ணுமே முடியாது. இந்த அருணாச்சலீஸ்வரர் பஸ்ஸில் போர்டு மாற்றினது பெரிய செய்தியான பிறகு விழுப்புரம் டெப்போல்ட்டு வந்து அதை எடுத்துட்டாங்க. சங்கராபுரம் பகுதியில் அதை எடுத்துட்டாங்க. ஆனாலுமே ரயிலில் வர்றவன் பஸ்ஸில் வர்றவன் எல்லாமே திருவண்ணாமலைங்கிற பேரை மறந்துட்டான். மறக்கடிக்கப்பட்டது, திட்டமிட்டு மறக்கடிக்கப்பட்டது. அண்ணாமலையார் போய் திருவண்ணாமலையாகி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரராகி இப்போ அருணாச்சலேஸ்வரர் இருக்கு. இல்லை சார், இப்போ கடை பகுதிகளில் மாட வீதியோ மற்ற பகுதிகளில் வந்து வியாபார யுக்திக்காக, அதாவது வரக்கூடிய அந்த தெலுங்கு மக்கள் வந்து நம்ம கடையை நோக்கி வரணுன்றதுக்காக அவங்க தெலுங்கு பெயர் பலகை வைக்கிறாங்க. அதுவே தப்பு. கோயில் வளாகங்களுக்குள்ளாரியே கோயில் சன்னதி பேரு தெலுங்கு பேரா போர்டு மாத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. இல்ல அது தெலுங்கு பீப்புள் உள்ள வர்றாங்க என்பதற்காக HRNC அதிகாரிகளே செய்யறான். HRNC அதிகாரிகளே செய்யறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர்கள் தான் அவங்களுக்கு பக்தர்கள். அவன் தான் பணம் அதிகமாக கொடுக்குறான். உண்டியில காசு போடுறான். அதிகாரி உண்டியிலையும் காசு போடுறான். அதே தனியாக உண்டி வச்சிருப்பாங்கல்ல அதிகாரிகள், சோப்பு உண்டியல், அதுலேயும் பணம் கிடைக்குது. அது அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு கமிஷனராக வர்றதுக்கு, அதிகாரியை வருவதற்கு பல லட்சம் பேரம் நடக்குது. பல கோடியே சார். அப்போ இதெல்லாமே மாநில அரசு இதை பற்றி எந்த கவனம் எடுத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, அங்கே வந்து வேலுவை தாண்டி எந்த அதிகாரியும் அங்கே ஆளுமை செலுத்த முடியாது. HRNC அதிகாரியாக இருந்தாலும் சரி, சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா சேகர் பாபுவோட நெருக்கம் ஏவா வேலு. திருவண்ணாமலைனா ஏவா வேலு தான். என் மாவட்டத்துக்குள்ள அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே HRNCயாக இருந்தாலும் சரி, PWD, ஹைவேஸு, இப்படி எல்லா 36 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அமைச்சர் யாரு? அந்தந்த மாவட்டத்துக்குள்ள அந்தந்த திமுக அமைச்சர் தான். யாரும் உள்ள போய் தலையிட முடியாது. குறுநில மன்னர்கள். அப்போ அவங்க அதை கண்டுக்கிறது இல்லை. அதனால உள்ளூர் மக்கள் செம கடுப்புல இருக்கு.